இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்கலாம், கேட்கலாம். சுதர்ஷன், மேலும் விவரம். வணக்கம். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி என்று ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே முகமது கவுஸ் என்பவரிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்குல ஏற்கனவே திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவியாளர்கள் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் ராமோதரன், வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில தான் இந்த 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி சம்பவத்துல இந்த அனைத்து சம்பவங்களுக்குமே மூளையாக செயல்பட்ட மற்றொரு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சைதாப்பேட்டையில பணியாற்றி வரக்கூடிய சன்னிலா மீது தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே SSI ராஜா சிங் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து அவரை தொடர்ந்து தற்போது சைதாப்பேட்டையில காவல் நிலைய சிறப்பு காவல் உதவியாளர் இருக்கக்கூடிய இந்த சன்னிலா அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் தலைமறைவாக இருக்கிறார். இவரை தேடும் பணியில போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். இவரை விரைவில் கைது செய்வோம், இவர்களை பிடித்து கைது செய்து சிறையில் அடைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விசாரணையில தான் இவர்களுக்கு மூளையாக செயல்பட்டது இந்த சன்னிலாய்டு தான் என்பது தெரிய வந்தது. ராமோதரன் மற்றும் ராஜா சிங் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 4 வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு சுமார் 1 கோடி ரூபாய் வரை வழிப்பறி செய்து அவர்கள் இதுல சம்பாதித்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு உதவியாளர் அந்த சன்னிலாய்டு வழிப்பறி செய்த பணத்துல ஜாம்புஜார் பகுதியில் ஒரு அதிநவீன பயிற்சி கூடம் அமைத்து இருப்பதும், ECR பகுதியில ரெசார்ட் வாங்கியிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னிலாய் பூக்கடை காவல் மாவட்டத்தில் பணிபுரிந்து வந்தபோது தொடர் வழிப்பறி சம்பவங்கள் ஈடுபட்டு 3 முறை பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதும் போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மொத்தமாக இதுல மட்டுமே இந்த 20 லட்சம் ரூபாய் வழிப்பறியில மட்டுமே தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இவரோடு சேர்த்து 5வது நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் இவரை கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை. ஆனால் அதற்கான முயற்சியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். சைதாப்பேட்டை காவல் உதவியாளர் சன்னிலாய் மீது தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களாக அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு அவர் தலைமறைவாக இருந்து வருகிறார் என்பது போலீஸ் விசாரணை தெரிய வருகிறது. சன்னிலாயை பிடிப்பதற்கு போலீசார் தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்கிறாங்க. தனிப்படையும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அவரை பிடிப்பதற்கு தீவிரப்பட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.